Hi, hello all of you. Welcome to all. I'm Kadiravan MP. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி சார் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து சார் இந்த நியூட்டன் 3 லா ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், சம்டைம் கன்ஃபியூஸ் ஆகுது சார் அப்படின்னு கேட்டதால இந்த 3 லாஸையுமே ஒரு பசுவோட ரிலேட் பண்ணி நம்ம லைஃப் லாங் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அது மேலே ஃபோர்ஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, ஸோ இதை பற்றி யார் சொல்லியிருக்காங்க, ஸோ அவங்க சொன்னதுலேருந்து நியூட்டன் வந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்தார், ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். சரி, நியூட்டனோட 3 லாவை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டில் வராரு. அரிஸ்டாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் போ அப்படின்னு சொன்னா போகுமா? போகாது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேல கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். ஃபோர்ஸ் இல்லாட்டி போ ஆப்ஜெக்ட் போ அப்படின்னு சொன்னா கண்டிப்பா போகாது. ஒரு ஃபோர்ஸ் இருந்தா மட்டும்தான் போகும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. ஓகே, ஃபைன். ஸோ அரிஸ்டாட்டில் சொல்லிட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எல்லாரும் வந்து நம்பிட்டே வந்தாங்க. சடனா ஒருத்தர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுறதுக்கு ஃபோர்ஸ் அவசியம் கிடையாது, ஸோ ஃபோர்ஸ் இல்லாமலே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். என்னடா இது அப்படிதானே? எஸ், அவர் பாருங்க சொன்னதை மட்டும் இல்லை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ், இந்த பிளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸை இன்க்ளைண்டாக வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்க்ளைண்டாக ஏதோ ஒரு சைடு வந்து கொஞ்சம் சாய்வாக நம்ம வந்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டை இந்த சர்ஃபேஸ் மேலே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கண்டிப்பா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்காது? ரெஸ்ட்ல இருக்காது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மேல எந்த ஃபோர்ஸும் வந்து நம்ம அப்ளை பண்ணவே தேவையில்லை. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமலே இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? மூவிங், அதாவது மோஷன்ல வந்து வருது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்லேயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேல நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும் அப்படின்ற நீடட் கிடையாது. ஸோ அது மேல ஃபோர்ஸ் இருக்கணுன்ற அவசியம் கண்டிப்பா கிடையாது. ஃபோர்ஸ் இல்லாமலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூ மோஷன்ல இருக்கும் அப்படின்றத யார் சொல்றாங்க? கலீலியோ வந்து சொல்றாரு. ஓகேவா? எஸ், ஃபைன். ஸோ அப்போ என்னடா இது, அரிஸ்டாட்டில் ஒன்று சொல்றாரு, கலீலியோ ஒன்று சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் யார் சொல்றது, ரெண்டு பேர் சொன்னதுல எது உண்மை அப்படின்ற கன்ஃபியூஸ்டு வந்து இருக்கு. ரெண்டு பேர் சொன்னதுமே உண்மைதான். சார் என்ன சார் சொல்றீங்க? எஸ், ஸோ ரெண்டு பேரும் சொன்னது உண்மை தானே. ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், கரெக்ட் தான். ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், கரெக்ட் தான். சரி, ஸோ அப்போ எதை எங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் கடைசியாக தான் வந்தார் நம்ம விநாயக் மகாதேவ் அப்படின்னு மங்காதா படத்தில் சொல்கிற மாதிரி கடைசியாக தான் வராரு நம்ம ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ் நியூட்டன். ஸோ நியூட்டன் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறாரு. ஸோ என்ன சார் கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தனித்தனி பிரித்து ஒரு 3 லாஸை வந்து கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா வந்து ஒரு 3 லாவை பிரித்து வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த 3 லாவை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஸோ நியூட்டன் அவரோட ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் லீனியர் மோஷன்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஓய்வு நிலையில இருக்கு, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து சீரான நேர்கோட்டு இயக்கத்துல வந்து இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலேயும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது புற விசை எதுவுமே செயல்படலை அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே அதோட ஸ்டேட், அதாவது அதோட தன்மையை வந்து மாற்றிக்காம இருக்கும், தொடர்ந்து அதே நிலையில இருக்கும். ரெஸ்ட்ல இருக்கிறது ரெஸ்ட்லேயும், யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கிறது யூனிஃபார்ம் மோஷன்லேயும் இருக்கும், தொடர்ந்து வந்து அதே ஸ்டேட்ல வந்து இருக்கும் அப்படின்னு அவரோட ஃபர்ஸ்ட் லால வந்து சொல்றாரு. இப்படி சொன்னது மட்டும் இல்லாம, அதாவது இதை வந்து லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது மட்டும் இல்லாம இதை வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு டீடைல்டா டிஸ்கஸ் பண்றாரு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டை பார்த்தலாமா? பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்க்ரூ டிரைவ் பொட்டேட்டோ. ஸோ இந்த ஸ்க்ரூ டிரைவ் மேலே நான் ஃபோர்ஸை வந்து கொடுக்க போறேன். ஸோ இந்த பொட்டேட்டோ டவுன்வர்ட்ல போகுமா அப்வர்ட்ல போகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். செஞ்சு பார்த்துலாமா? வாங்க செஞ்சு பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ டிரைவர் மேலே நான் என்ன பண்ண போறேன், ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ இந்த பொட்டேட்டோ டவுன்வர்ட்ல போகுதா இல்லை அப்வர்ட்ல போகுதா பாருங்க. என்ன ஆச்சு? ஸோ இந்த பொட்டேட்டோ வந்து எப்படி போச்சு?
அப்வர்ட்ல வந்து போச்சு, கண்டிப்பா வந்து டவுன்வர்ட்ல போகல. எப்படி? திஸ் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ எப்படின்றத நான் சொல்றேன், லிசன் பண்ணுங்க. யா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து ரெண்டுமே வந்து ஆக்சுவலி எப்படி சார் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ரெஸ்ட் கண்டிஷன் தான் இருந்துச்சு, அப்படிதானே? ஸோ பொட்டேட்டோ அண்ட் தென் ஸ்க்ரூ டிரைவர் ரெண்டுமே வந்து ரெஸ்ட்ல வந்து இருந்துச்சு. சார் என்ன பண்ணேன், ஸோ ஸ்க்ரூ டிரைவர் மேல ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்க்ரூ டிரைவரை நான் என்ன பண்ணேன், மூவிங்ல வந்து மூவ் பண்ணேன், ஸ்க்ரூ டிரைவரை மூவ் பண்ணேன். பட் ஆனா பொட்டேட்டோ வந்து என்ன ஆகல, பொட்டேட்டோ மூவ் ஆகல. ஏன்? பொட்டேட்டோ வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ ரெஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லயே இருக்கதான் ட்ரை பண்ணும். திஸ் இஸ் இனர்ஷியா. இதை தான் வந்து நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லயே தான் இருக்க ட்ரை பண்ணணும். ஸோ இது ரெஸ்ட்ல தான் இருக்கு, மூவிங்ல இல்லை. ஒன்லி ஸ்க்ரூ டிரைவர் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதால ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் தான் என்ன ஆச்சு, மூவ் ஆச்சு. பொட்டேட்டோ வந்து அங்கேயே தான் இருந்துச்சு. திஸ் இஸ் ஃபார் inertia of rest. இதே மாதிரி தான் inertia of motion and then inertia of direction. ஸோ அப்போ inertia of motionனா என்ன, இப்போ மூவிங்ல இருக்க ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்லயே இருக்கணும் தான் ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டிரைவர் சடனா வந்து பிரேக் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாடி சடனா வந்து ஃபார்வர்ட்ல வந்து மூவ் ஆகுது. இதுக்கான ரீசன் என்ன? ஸோ பஸ்ஸோட சேர்ந்து நாமளும் வந்து மூவிங்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். சடனாக ஒரு பிரேக் அப்ளை பண்ண உடனே நம்ம பாடி வந்து சடனாக வந்து ரெஸ்ட் கண்டிஷனும் போகாது. ஏன் அப்படின்னா மூவிங்ல இருந்தது நம்ம பாடி, பஸ்ஸோட சேர்ந்து மூவிங்ல இருந்தது. ஸோ அப்போ மூவிங்லேயே இருந்த பாடி வந்து மூவிங்லேயே இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணணும். ரெஸ்ட் கண்டிஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து எடுக்கும். இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனும் அதே மாதிரி தான். ஒரு ஸ்டோன்ல ஒரு த்ரெட்டை கட்டி சுத்திட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோன்ஸ் வந்து சடனா வந்து என்ன ஆயிடுது, கட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ. அப்போ ஸ்டோன் என்ன ஆகும், ஸ்டோன் எந்த டைரக்ஷன் கட் ஆகுதோ சேம் டைரக்ஷன்ல வந்து போகும். ஏன் அப்படின்னாக்கா அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா, டைரக்ஷன் வந்து மாறிட்டே இருக்கு. சொல்ல சடனா வந்து அதோட டைரக்ஷன் வந்து என்ன இருக்காது, ஸ்டாப் பண்ணிக்க முடியாது. அதால ஸோ வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதால அது சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு தான் வந்து நினைக்கும். அதனால தான் கட் ஆனால் எந்த டைரக்ஷன் வந்து கட் ஆகுதோ அந்த சேம் டைரக்ஷன்ல வந்து அந்த ஸ்டோன் வந்து கட் ஆகிட்டு வந்து போகுது. ஸோ இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு வந்து நியூட்டன் வந்து 3 டிவைட் பண்ணி சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நியூட்டன் தன்னோட செகண்ட் லால என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அதாவது விசை வந்து உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணி ஃபைனல் எக்ஸ்பிரஷனா F = ma அப்படின்னு எடுத்துட்டு வராரு. ஸோ இப்போ 2 ஊஞ்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊஞ்சல்ல ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, இன்னொரு ஊஞ்சல்ல பெரியவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ 2 ஊஞ்சல் மேலேயுமே நம்ம ஈக்குவலான ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த குழந்தை உட்காந்துருக்க ஊஞ்சல் வந்து அதிக டிஸ்டன்ஸையும் பெரிய உட்காந்துட்டு இருக்க ஊஞ்சல் வந்து கம்மியான டிஸ்டன்ஸையும் வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா மாசஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியாகும். கம்மியான மாசுக்கு நம்ம கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும். அப்போ மாஸ் அதிகமாக இருக்கும்போது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும், மாஸ் கம்மியாக இருக்கும்போது கம்மியான ஃபோர்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இதை தான் வந்து நியூட்டன் செகண்ட் லா வந்து சொல்லுது. நியூட்டன் தேர்ட் லா. ஸோ இந்த நியூட்டன் தேர்ட் லா வந்து ரொம்ப ஃபெமிலியரான லா, இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ என்ன அப்படின்னா எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ எல்லா விசைக்கும் அதுக்கு சமமான எதிர் விசை இருக்கும். இதுதான் வந்து இந்த பிரின்சிபலை தான் வந்து ராக்கெட்லயும் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றது தெரியும். அதாவது ஃபியூல் வந்து எவ்வளவு ஃபோர்ஸா வந்து பேக்வர்ட்ல வருதோ ஸோ அந்த ராக்கெட் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் வந்து மூவிங்ல இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு பாலை வந்து நம்ம ஒரு சவத்து மேல ஒரு வால் மேல ஸ்லோவா போட்டா ஸ்லோவா வரும், ஃபாஸ்டா போட்டா ஃபாஸ்டா வரும். ஸோ இதை எப்படி பசுவை கூட ரிலேட் பண்ணி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்ல இருக்கு புல்ல வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா நாம அந்த பசுவை டோன்ட் டிஸ்டர்ப், அந்த பசுவை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அந்த பசு அது பாட்டு அந்த புல்ல வந்து மேய்ஞ்சிட்டே தான் இருக்கும். இதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. ஸோ நம்ம பசு மேல லைட்டா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பசு வந்து என்ன பண்ணும், மா அப்படின்னு கத்தும். எஸ், கரெக்ட். ஸோ அப்போ அது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்க சொல்ல அந்த பசு வந்து மா அப்படின்னு கத்தும். அப்போ எஃப் அப்படின்ற ஃபோர்ஸை கொடுக்கும்போது மா MA மா அப்படின்றது கத்துது. ஓகேவா, அப்போ F which is equal to MA அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு அடி அடிச்சா தான் மானு கத்தும். இதே நீங்கள் இன்னொரு அடி அடிக்கிறீங்க அப்போ என்ன பண்ணும், ஸோ பசு வந்து நம்மள முட்டுறதுக்கு வரும். எஸ், ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம தேர்ட் லெவல் சொல்ல போகிறோம். எவ்ரி ஆக்ஷன் which is equal to opposite reaction. ஸோ அப்போ எல்லா விசைக்கும் அதுக்கு சமமான எதிர் விசை உண்டு. ஸோ இந்த நியூட்டனோட 3 லாஸுமே உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க தான் சொல்லணும், கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நியூட்டனோட இந்த 3 லாஸுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.